friends, welcome to my channel Happyhomemakerradha. இந்த வீடியோல நாம என்னோட டைனிங் டேபிள் ஏரியாவை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது தான் காட்ட போறேன். Actually இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். Plus டைனிங் டேபிளும் ரொம்ப பழைய மாடல்ல உள்ள ஒரு டேபிள் தான் இது. நாங்க இத சேஞ்ச் பண்ணல, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படினு சொல்லிட்டு. அந்த டைனிங் டேபிளுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வால் இருக்கும் சின்னதா, அங்க வந்து ப்ளைனா இருக்கும். ஸோ இங்கே ஏதாவது ஷோகேஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் அடிச்சிருக்கேன். இது அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. டைனிங் டேபிள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்க்ரீன் போட்டுட்டேன். அந்த ஸ்க்ரீன் வந்து அந்த வால் பெயிண்டிங்க்கு மேட்ச் ஆகிற கலரில் வந்து வாங்கி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள், இதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு கவர் தான் போடுறேன். நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் வந்து சூடு பட்டாலும் உங்களுக்கு வந்து உருகாது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே கட் பண்ணால் தான் அது கட் ஆகுமே தவிர மற்றபடி அது கிழியாது, நல்லாவே இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப ரேட் இது தான் கம்மி. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது, பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறனால இதை சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப பெரிய கவராக இருந்தது, நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி மடித்து இந்த இடத்துல டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே ஃபிட்டாக நிற்கும், நகர்ந்து போகாது. நான் வந்து டபுள் டேப் போடுறேன், அப்படி இல்லைன்னா சல்ஃபன் டேப் கூட போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி 4 சைடுமே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். டைனிங் டேபிளுக்கு கவர் போட்டாச்சு. இப்போது சேர் வந்து சேம் அதே மாதிரி பழைய மாடல் தான் அப்படிங்கிறனால அதுக்கு வந்து நான் ஒரு கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். நல்ல ஒரு எலாஸ்டிக் டைப்பில் இருந்தது, கிளாத் ரொம்பவே குவாலிட்டியானதாக இருந்தது. இது அந்த குஷன் இருக்கும் இல்லையா, அந்த சேருக்கு போடுறது தான். பட் இதுக்கும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். நல்லா தான் இருந்தது. நம்ம வேணும்னா அந்த சேர் கூட வந்து குஷன் வச்சு கூட போட்டுக்கலாம். இல்லை நிறைய சைஸஸ் அவைலபிள் இருந்தது, பட் நான் சைஸஸ் பார்த்துலாம் கொடுக்கல, அப்படியே தான் ஆர்டர் கொடுத்தேன். நம்ம எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, அது மாதிரியான ஒரு கிளாத் இது. எங்ககிட்ட இருக்க சேரோட அளவை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சேராக இருந்தால் கூட போட்டுக்கலாம். நம்ம வேணும்னா உள்பக்கம் குஷன் வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். பட் நான் வந்து அது மாதிரி போடல, ஏன்னா நாங்கள் டைனிங் டேபிள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம், அதுதான் உடம்புக்கும் நல்லது. பட் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கட்டும் அந்த இடம் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் இழுத்துக்கலாம், பட் அதில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் போய் ஃபிட்டாக அப்படியே உட்காந்துக்குது. இதே மாதிரி நான் 4 சேருக்கும் வந்து போட்டுட்டேன். முன்ன விட இப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்தது. இருந்தாலும் நம்ம டைனிங் டேபிளில் என்னெல்லாம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு ட்ரே வைக்கிறேன். இந்த ட்ரே வந்து வுட்டுலேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. நான் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ பிளாஸ்டிக்கே வாங்கிட்டேன், ஏன்னா அதுதான் வாஷ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீங்கான் வந்து கல் உப்பு இருந்தது எங்கள் வீட்டில், அதோட மூடி உடஞ்சி போச்சு. சரி நல்லா தான் இருக்குது, எதுக்காவது யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதை வந்து ஃப்ளவர் வேஸ் மாதிரி வச்சுக்கலான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க அந்த ஃப்ளவர் வேஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த பாட்டம் வந்து உடஞ்சிட்டு, ஸோ அதை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஊறுகாய் இருக்குது. ஊறுகாய் உப்பு அதெல்லாம் பீங்கானில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். உப்பு கூட மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஈரமான மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம பீங்கானில் வைக்கலாம். அப்புறம் பருப்பு பொடி அண்ட் இட்லி பொடி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு ஏதாவது பிடிக்கல, இல்லை சட்னி ஏதாவது பிடிக்கல அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ பருப்பு பொடியும் இட்லி பொடியும் வந்து சேம் பாட்டிலில் வச்சுருக்கிறேன். அப்புறம் நல்லெண்ணெய், இது ரெண்டுத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் செட் ஆகும். ஸோ நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன். நம்ம ஏதாவது சட்னிக்கு வேணும்னா கூட நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து இது நான் வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதோட ரேட் வந்து நான் வாங்கும் போது 110 ரூபா தான். பட் நல்லாவே லைஃப் வருது, எதுவும் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறனால நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை.
அண்ட் இதுக்கு பக்கத்தில் வந்து நான் ஒரு கிளாஸில் இருக்கிற தண்ணி கேன் வந்து வச்சுருந்தேன் ஸ்டாண்டோட. அது வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஷோ பீஸ் வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அடித்தோம் இல்லையா, இதில் வந்து நான் என்னென்னலாம் வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்த ஷோகேஸில் இருந்த ஐட்டம்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதுதான் வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வைக்க போகிறேன். இதெல்லாம் அப்பப்போ வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்க டைமில் வாங்கினது. இதை நான் கிச்சனில் இருக்க ஷோகேஸில் வச்சுருந்தேன். இப்போது இதை எடுத்து நான் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டில் நீங்கள் வேணும்னா அங்கே ட்ரே வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பதில் இங்கேயே வந்து பருப்பு பொடி, அந்த பூண்டு பொடி, ஊறுகாய் அதெல்லாமே கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். பட் இது ஷோ பீஸ்க்காக மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலி இது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. நான் கேமரா வந்து நல்லா ஹைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். நமக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணும்னாலும் இதை வச்சுக்கலாம். எல்லாமே குட்டி குட்டியாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் அது மாதிரி பேஸ் பண்ணுற ஐட்டம்ஸாக இருக்கனால ரொம்பவே இடுப்பாக இருந்தது அந்த இடத்துல வைக்கும் போது. இந்த குட்டி குட்டி கிளாஸ் வந்து நான் அழகாக இருக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் எதுக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். 10 ருபீஸ்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. இங்கே நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி டைனிங் டேபிள். ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கிளாஸ் டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 6 டம்ளர் இருக்கும். ஸோ இதை 2 கிராஸாக வர மாதிரி வச்சுருப்பேன். இது இப்படி நேராக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த குக் இருக்காருலே அவரை எடுத்துகிட்டு இது ஒரு நேராக கிராஸாக இருக்க மாதிரி இதை வந்து வச்சுட்டேன். இது கூட வந்து பீங்கானில் உள்ளது தான். ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப குட்டியாக பார்க்குறதுக்கு. கப் அண்ட் சாசர் செட் அது. அந்த ட்ரே இருக்கு இல்லையா, டைனிங் டேபிள் ட்ரே, அங்கே வந்து நீங்கள் ஃப்ளவர் வேஸ் அது மாதிரி வைக்கிறதுக்கு பதில் கேண்டில் லைட் அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட யூசர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடமும் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த டைனிங் டேபிள் ஏரியாவை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு வீடியோஸ் போட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நன்றி.